வணக்கம். நேபாளத்தில் அமைதி திரும்பியுள்ளது. இடைக்கால அரசின் தலைவராக சுசிலா கார்கி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் நேபாளத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக இருந்தவர். அவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவுடன் கூறியதாவது: இந்தியாவின் வாரணாசி பனாரஸ் இந்து பல்கலையில் நான் படித்தேன். இந்தியர்கள் மீது எனக்கு மிகவும் மரியாதை உள்ளது. இந்திய தலைவர்களின் செயல்பாடுகளால் நான் கவரப்பட்டுள்ளேன். அவர்கள் என்னை ஒரு சகோதரியாக பார்க்கிறார்கள். இந்தியாவை நான் நட்பு நாடாகவே பார்க்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி செயல்பாடுகளால் நான் மிகவும் கவரப்பட்டுள்ளேன். அவருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மாபெரும் தலைவர். நேபாளத்துக்கு இந்தியா பல வகைகளில் உதவி செய்துள்ளது. நேபாளத்தின் நலனையே இந்தியா விரும்புகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நல்ல நட்பு உள்ளது. அதை நான் கண்டிப்பாக தொடருவேன் என கூறியுள்ளார். எப்போதுமே நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் சுமூகமான உறவு இருந்து கொண்டிருக்கிறது. ஜெய்ஹிந்த்.